வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். நீங்கள் இப்போ பார்க்குறது ஹோட்டல் மெத்தடில் தம் பிரியாணி தாங்க. ஹோட்டலில் மட்டும் இல்லைங்க, கல்யாணத்தில் விசேஷத்தில் கிலோ கணக்கில் சாதம் பிரியாணி செய்கிறவங்க இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. நாங்கள் அன்னதானம் போடுறப்ப கிராமத்து வீட்லேயும் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணாங்க. அதே மெத்தடில் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்ட்டு இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாங்க. இதுவும் ரொம்ப ஈஸி தான். நானும் செய்து பார்த்தேன், நீங்களும் செய்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நமக்கு சாதத்துக்கு தேங்காய் பால் கொஞ்சம் தேவை. நான் இப்போ கெட்டியாக தேங்காய் பால் அரைச்சி எடுத்துக்கிறேன். குக்கரில் ஃபஸ்ட்டு அரிசியை வேக போட்டுடலாங்க. பாசுமதி ரைஸை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அதை நல்லா அலம்பிட்டு 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி விடுங்க. நான் 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேங்க. தண்ணிக்கு பதில் தேங்காய் பால் கொஞ்சம் தண்ணியாக எடுத்து கூட நீங்கள் விடலாம். இது ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரே ஒரு விசில் போதுங்க. எனக்கு ஒரு விசில் வந்துடுத்து. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆவி அடங்கினதும் ஓப்பன் பண்ணிவிடுங்க குக்கரை. ஒரு தட்டில் அந்த சாதத்தை கொட்டி நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ வாங்க மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரைஸ் வேக வச்சு ஆஃப் பண்ணிட்டேங்க. ஒரு விசில் வந்ததும் போதுமானது. இப்போ நம்ம அரைக்கக்கூடிய பொருட்கள் சேர்த்துக்கலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய். இதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் புதினா இலை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அரைச்சாச்சு. அடுத்து நம்ம சேர்க்க போகிறது ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை. அடுத்து தக்காளி ஒரு தக்காளி சேருங்க. மீதியெல்லாம் வதக்கிக்கலாம். இதையுமே அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் லேசாக தண்ணி விட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். நான் தண்ணி சேர்க்கல. அந்த தக்காளி அந்த புதினா நம்ம அலம்புனதில் ஈரம் இருக்கும். எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டேன். அப்படி தண்ணி வேணும்னா தேங்காய் பால் எடுத்து நீங்கள் அரைச்சிக்கலாம். நான் 1/4 கப்பு எடுத்திருக்கேன். பால் 1/4 கப்பு எடுத்திருக்கேங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு பேன் வச்சுருக்கேன். நான் இதில் நெய் 2 ஸ்பூன், ரீஃபைன் ஆயில் 2 ஸ்பூன் விட போகிறேன். நெய் 2 ஸ்பூன், ரீஃபைன் ஆயில் கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. நெய் முழுவதும் நீங்கள் சேர்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி ஆகிடும். அதனால தான் ரெண்டும் கலந்து சேர்த்தா நல்லாயிருக்கும். இந்த நெய்யை அந்த ஹீட்டில் இது பண்ணிட்டோம்னா அதை மிச்சம் இருக்கிற நெய்யெல்லாம் உருகிடும். நெய்யும் ரீஃபைன் ஆயிலும் கொஞ்சம் போல் காய்ஞ்சதும் நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, பிரிஞ்சி இலை 2, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டுட்டு தாளித்தமாகட்டும். இது நல்லா பொரிஞ்சு வர ஸ்டேஜில் வெங்காயம், தக்காளி, பச்சை பட்டாணி நம்ம சேர்த்துடலாம். பச்சை பட்டாணி நிறையா போடாதீங்க, ஒரு லிமிட்டு தான். அது ஒரு 1/4 கப்பு போடுங்க, இல்லைன்னா ஒரு கைக்கு போடலாம். நீங்கள் 2 டம்ளர் தான் நான் அரிசி எடுத்திருக்கேன். 2 டம்ளருக்கு 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாம் சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கணுங்க. தண்ணி ரொம்ப இருக்கக்கூடாது. தேங்காய் பால் கூட நம்ம அந்த புதினாலாம் அரைச்சதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினீங்கன்னா, வதக்கிட்டோம்னா உதிரியாக கிடைக்கும். வதங்கட்டும். சாதம் பாருங்கள், நல்லா உதிரியாக பொலன்னு இருக்குது. நான் இதை ஒரு பிளேட்டில் கொட்டி, சாதம் பாருங்கள் உதிரியாக பொலன்னு இருக்குது. ஒரு பிளேட்டில் தனியாக கொட்டி நம்ம ஆற வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நல்லாவே வதங்கணும். தக்காளி ஜூஸ் இறங்கணும். அது வரைக்குமே நல்லா வதக்கி கொடுப்போம். இது நல்லா வதங்கினதும் நம்ம புதினா அரைச்சோம் இருக்கும் இல்லைங்களா, அதை எல்லா மசாலாவும் அதில் சேர்த்துடலாம். இந்த பக்கம் சாதத்தை ஆற விட்டுருங்க. அதில் புதினா தழை, கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் செய்து பாருங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தம் பிடிக்க வேண்டியது தான் வேலை. இப்போது நம்ம அந்த அரைச்ச மசாலாவையும் சேர்த்துட்டோம். நல்லா வதக்கி கொடுங்க. இது கொஞ்சம் பச்சை வாடை போக வதங்கினதும் நம்ம தேங்காய் பால் சேர்க்கணும். அதில் தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா அது 2மே நம்ம சேர்க்கணும். அவ்வளோதான். இது கொஞ்சம் பச்சை வாடை போக வதங்கட்டும். நல்ல ஒரு வாசம். அது எவ்வளோ தூரம் நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு வாசம் நல்லாவே இருக்கும்.
இது எல்லாமே நான் கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேங்க. தக்காளியெல்லாம் வந்து குறைச்சி தான் போட்டிருக்கேன். இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய் தூள் 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூனு. இதை வதக்கி கொடுத்துட்டு நம்ம தேங்காய் பால் சேர்த்துடலாம். இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த சாதத்துக்கும் சேர்த்து உப்பு வந்து நம்ம இதில் போட்டுடலாம். இதில் சாதத்துக்கு சேர்த்து நான் 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். வேணும்னா அப்புறம் பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும், எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க, பச்சை வடை போக வதங்கட்டும். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துடுது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம், ஆறட்டும். இப்படி நம்ம செய்கிறதுனால அரிசி நல்லா ஊசியாக பாருங்கள், நல்லா நீளமாக வந்திருக்கு. இப்போ நான் இதை ஆற விட்டுட்டேன் இந்த சாதத்தை. இதையுமே வந்து நான் ரைஸ் குக்கரில் கொட்டி கலந்துடலாம். அந்த மசாலாவும் ரைஸ் குக்கரில் சேர்த்தாச்சு. இப்போது ஆற விட்டு நம்ம கலக்கிறதுனால குழைவு ஏற்படாது. இது நல்லா கலந்துட்டு தோசை தவாவை அடுப்பில் வச்சு, அடுப்பு சிம்பில் வச்சு நம்ம தம் பிடிக்க வேண்டியதை நான் கலந்துட்டு காண்பிக்கிறேன். ஹோட்டலில் சரி, நம்ம விசேஷ நாளில் மொத்தமாக நிறைய ஒரு 10 கிலோ 5 கிலோ செய்கிறாங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்க இந்த மெத்தடில் தான் செய்வாங்க. ஹோட்டலில் கூட இந்த மெத்தட் தான், தம் பிரியாணி மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நம்ம தம் பிடிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அடுப்பு சிம்பிளில் வச்சுருக்கேன், வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம். சூப்பராக அருமையாக தம் பிரியாணி இந்த மெத்தடில் செய்து பாருங்கள். சாதம் தனியாக வடித்து அதுக்குரிய மசாலாவை தனியாக அரைச்சி சேர்த்து பாருங்கள். நல்ல உதிரியாக ஹோட்டல் சுவையில் நமக்கு நீளமாக அரிசி கிடைக்கும். சாதம் அரிசி வந்து இந்த மாதிரி நீளமாக உதிரியாக இருக்க பாருங்கள். இந்த மெத்தட் நீங்கள் செய்து பாருங்கள். இந்த மாதிரி கலந்து தம் பிடிச்சிங்கன்னா தம் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.